குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 1.21 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த சம்மு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சம்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 9th 10th அண்ட் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த சம் கண்டிப்பாக வேணும். அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அது மாதிரி நிறையா ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன்ஸுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஏன் இந்த கொஸ்டின் இவ்வளோ தூரம் முக்கியமான கொஸ்டின் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு சம்மில் ஃப்ராக்ஷனில் அடிஷன் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணணும், டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ் அண்ட் மைனஸில் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகும், இவ்வளோ ரூல்ஸையும் இந்த சம்மில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அப்போ அது அத்தனையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு சம் மூலமாக கன்ஃபியூஷன் இல்லாமல் கற்றுக்கலாம். ப்ளஸ் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ எல்சிஎம்மும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வாங்க சம்முக்குள்ளே போகலாம். சம் எழுதிட்டாங்க. சம்மில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இது இங்கே இருக்கிற ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே ஆகலை. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் இங்கே பாருங்கள், டிவிஷன் இருக்குது. டிவிஷன் இருந்தால் என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கல் எழுதி மல்டிப்ளிகேஷனாக மாறும். ரெசிப்ரோக்கலாகவும் மாறும், மல்டிப்ளிகேஷன் சைனையும் என்ன செஞ்சணும், சேஞ்ச் பண்ணணும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். மூணாவது ஸ்டெப்பில் எந்த சேஞ்சஸும் இல்லை, இருக்கிறத அப்படியே எழுதிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது டினாமினேட்டரில் சேம் வேல்யூ இருக்கணும். சேம் வேல்யூ இல்லை, அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் 6, ரொம்ப சின்ன நம்பர் பார்த்தாலே தெரியுது. அப்போ 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 2, அந்த 2வை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 2s are 8. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்பு, 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 3, அந்த 3யை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணணும், 9. ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனில் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்தால் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ சேமாக இருந்தால் தான் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். அப்படி சேமாக இல்லைன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி சேமாக கொண்டு வரணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிற விஷயம் இந்த சம்மில் இருந்து. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, ரெண்டு நம்பருக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போம்னா நம்ம என்ன செய்யணும், நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் காமன் நம்பரால் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கக்கூடாது, கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 5 is 5, 6 5s are 30. ஸோ அதனால் இது -1 6 ஆயிடுச்சு. 1 3 is 3, 4 3s are 12. ஓகே, ரைட்டு. இந்த ரெண்டாவது டைம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. மூணாவது டைம் பாருங்கள், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் காமன் நம்பரால் என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் எந்த வேல்யூ கூட எந்த வேல்யூ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1 9 is 9, 3 9s are 27. இங்கே 12ஐயும் 16ஐயும் ஃபோர்த் டேபிளை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. 4 4s are 16, 3 4s are 12. என்னென்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே எழுதிக்கணும். ரைட். ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சாச்சு. இப்போ மூணாவது ஸ்டெப் வரலாமா? இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ நியூமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணலாம். 17, கீழே 6 அப்படியே தான் இருக்கணும், 6ஐ ஆட் பண்ணிடக்கூடாது. இங்கே மல்டிப்ளிகேஷன் தான், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பட் இந்த 4ஐயும் 6ஐயுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே அவங்க சிம்பிளிஃபை பண்ணல. ஜென்ரலாகவே ஒரு டைமில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஒரு காமன் நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். இவங்க ஏன் டிவைட் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ எல்சிஎம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுறது ஈஸி. இதை ஒரு வேளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால தான் பண்ணல. இவ்வளோ தூரம் புரிஞ்சு மேக்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் பிடிக்கும், மேக்ஸ் புரியும், மேக்ஸ் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டாக மாறும். மேக்ஸ் கற்றுக்கிறது ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்களே சேஞ்ச் ஆவீங்க. 20 மார்க் 25 மார்க் எடுக்கிறவங்க 75 மார்க் 80 மார்க் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே என்ன செய்யணும்னா நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டு வேல்யூவையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 4 4, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், கீழே 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் என்ன செய்யணும், ரெண்டு ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன செய்யணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காமன் நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறது இருந்தால் டிவைட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா
நியூமரேட்டரில் உள்ள எல்லா வேலையுமே மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா வேலையுமே மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். தட்ஸ் ஆல். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? இங்கேயும் அதே மாதிரி தான். 1 × 4 4, 3 3s are 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 டேமையும் இப்போ இந்த 3 டேமையும் ஆட் பண்ணணும். மறுபடியும் எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த 2 டேமை என்ன செஞ்சிடலாம்னா ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே வேல்யூ டினாமினேட்டரில் வேல்யூ சேம் வேல்யூ தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னா மைனஸ், அதனால் -4 ஆயிடுச்சு. 17லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. 9/4. பாருங்கள், ஃப்ராக்ஷனில் அடிஷனும் வந்துருச்சு, ஃப்ராக்ஷனில் சப்ட்ராக்ஷனும் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்கும் சேம் ரூல் தான். ஸோ 17லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 13 கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதணும். 2வது டேமை அப்படியே எழுதிக்கிட்டாங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா 6 and 4 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் எல்ஜிஎம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் எல்ஜிஎம் வந்து 12, 6, 4 கண்டுபிடிங்க. நீங்களாகவே பண்ணுங்கள். 2 வச்சு பண்ணலாம். 3, 2. ஓகே, இதுக்கப்புறம் வேறு காமன் நம்பர் இல்லை. ஸோ 2 3s are 6, 6 2s are 12. எல்ஜிஎம் வந்து 12னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 6 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுனா 12 கிடைக்கும். ரைட், 2 அந்த 2வை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், 26. 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எல்ஜிஎம் ஆகிய 12 கிடைக்கும். 3 அந்த 3ஐ கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், 27. இப்போ டினாமினேட்டரில் வேல்யூ சேம், நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணிடுறோம். 53/12. தட்ஸ் ஆல், வி காட் த ஆன்சர். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.